வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் அரசு. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். பிரதமர் நரேந்திர மோடி ஐக்கிய அரபு அமீரக அதிபர் ஷேக் முகமது பின் சயத்துடன் சந்திப்பு. முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளது என பிரதமர் மோடி பதிவு. ஒன்றிய அரசின் பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை திரும்பப் பெற வேண்டும். தமிழக முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தல். பெட்ரோல் டீசல் சிஎன்ஜி விலையை உயர்த்திய ஒன்றிய அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கண்டனம். மக்கள் மீது ஏற்பட்டுள்ள இந்த சுமையை குறைக்க உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். சீன பயணத்தை முடித்துக்கொண்டு அமெரிக்கா திரும்பினார் அதிபர் ட்ரம்ப். 16 மாதங்களில் அமெரிக்கா நம்ப முடியாத அளவு வளர்ச்சியை கண்டுள்ளது என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் புகழாரம். லக்னோவில் நடைபெற்ற IPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை வீழ்த்தி லக்னோ சூப்பர் ஜெயின்ட்ஸ் அபார வெற்றி. இனி விரிவான செய்திகளை காணலாம். ஐக்கிய அமீரகத்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி ஐக்கிய அரபு அமீரக அதிபர் ஷேக் முகமது பின் சயத்தை சந்தித்தார். பிரதமர் நரேந்திர மோடி 5 நாடுகளுக்கு அரசுமுறை சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். இதில் முதல் கட்டமாக இன்று ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு பிரதமர் சென்றடைந்தார். பிரதமர் மோடி தனது ஏர் இந்தியா 1 விமானத்தில் அபுதாபியில் தரையிறங்கினார். இதன் பின்னர் அவரை ஐக்கிய அரபு அமீரக அதிபர் ஷேக் முகமது பின் சையத் வரவேற்று அரசு மரியாதையுடன் அழைத்து சென்றார். தொடர்ந்து இரு தலைவர்களும் இரு நாட்டு உறவுகள் மற்றும் நலன்கள் குறித்து உரையாடினார். இதையடுத்து ஏர்ஃபோர்ஸ் விமானம் தனது விமானத்திற்கு பாதுகாப்பாக அனுப்பப்பட்டது குறித்து நன்றியை தெரிவித்தார். இந்த சந்திப்பு குறித்து பிரதமர் மோடி தனது சமூக வலைதள பக்கத்தில் ஐக்கிய அரபு அமீரகத்துடன் எரிசக்தி, பாதுகாப்பு, உள்கட்டமைப்பு, கப்பல் போக்குவரத்து மற்றும் மேம்பட்ட தொழில்நுட்பம் போன்ற முக்கிய துறைகளில் முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளது என்று தெரிவித்தார். இந்தியாவில் $5 பில்லியன் அளவுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் முதலீடு செய்ய உள்ளது என்றும் இது பொருளாதார உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் என்று கூறியுள்ளார். எரிபொருள் விலைகளை மத்திய அரசு அதிரடியாக உயர்த்தியுள்ள நிலையில் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு பிரதமர் மோடியின் பயணம் கவனம் பெற்றுள்ளது. இதைத் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே ஆகிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்கிறார். ஒன்றிய அரசின் பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை திரும்ப பெற வேண்டும் என தமிழக முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். தமிழக முதலமைச்சர் விஜய் ஒன்றிய அரசின் பெட்ரோலிய பொருட்களின் விலை உயர்வை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் ஒன்றிய அரசின் பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் டீசல் விலை பொருட்களின் விலையை குறிப்பாக லிட்டருக்கு $3 உயர்த்தியுள்ளது ஏற்கத்தக்கது அல்ல என்றும் கூறினார். இந்த விலை உயர்வு ஏழை எளிய நடுத்தர மக்களின் மாத வருமானத்தில் பெருமளவு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் கூடுதல் நிதி சுமைக்கு ஆளாக்கப்பட்டு அவர்களுடைய பொருளாதாரமும் பாதிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். எனவே பெட்ரோலிய பொருட்களின் விலை உயர்வை உடனே திரும்ப பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். பெட்ரோல் டீசல் சிஎன்ஜி விலையை உயர்த்திய ஒன்றிய அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கண்டனம் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி தனது சமூக வலைதள பக்கத்தில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து கண்டன அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் ஏழை எளிய நடுத்தர வர்க்க மக்களை பாதிப்புக்கு உள்ளாக்கும் வகையில் பெட்ரோல் டீசல் சிஎன்ஜி விலையை ஒன்றிய அரசு உயர்த்தியிருப்பதை வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்தார். இந்த விலை ஏற்றத்தின் மூலம் நாட்டு மக்களின் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கிவிட்டு பொறுத்து கொள்ளுங்கள் என்று ஒன்றிய அரசு அறிவுரை கூறுவது தனது தோல்வியை மறைக்கும் முயற்சி என்று குறிப்பிட்டார். மக்கள் மீது ஏற்பட்டுள்ள இந்த சுமையை குறைக்க உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். 16 மாதங்களில் அமெரிக்கா நம்ப முடியாத அளவு வளர்ச்சியை கண்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் புகழாரம் சூட்டியுள்ளார். அமெரிக்கா, சீனா இடையே பல ஆண்டுகளாக வர்த்தக போர் நீடித்து வரும் நிலையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் 3 நாள் அரசுமுறை பயணமாக கடந்த புதன்கிழமை சீனா சென்றார். அப்பொழுது பீஜிங்கில் உள்ள அரசு கட்டிடத்தில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். இதையடுத்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சீன பயணத்தை முடித்துக்கொண்டு நாடு திரும்பினார். முன்னதாக பீஜிங்கில் நடைபெற்ற பிரியாவிடை சந்திப்பின் போது சீன அதிபர் ஜி ஜின்பிங் பேசிய போது ட்ரம்பின் சீன வருகை வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் இருதரப்பும் ஆக்கப்பூர்வமான உறவை வழங்கியுள்ளது என்றும் கூறினார். அதில் அமெரிக்கா வீழ்ச்சி அடைந்து வருவதாக ஜி ஜின்பிங் கூறியது 100% சரி என்றும், ஆனால் அது தனக்கு முன்பிருந்த ஜோ பைடனின் 4 ஆண்டுகால நிர்வாகத்தில் ஏற்பட்ட கடுமையான சேதங்களை பற்றியது என்றும் குறிப்பிட்டார். தனது நிர்வாகத்தின் முதல் 16 மாதங்களில் அமெரிக்கா நம்ப முடியாத அளவு வளர்ச்சியை கண்டுள்ளது என்றும் தன் நிர்வாகத்தின் கீழ் நாடு வலுவடைந்துள்ளது என்றும் தெரிவித்தார். லக்னோவில் நடைபெற்ற 59வது IPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை வீழ்த்தி லக்னோ சூப்பர் ஜெயின்ட்ஸ் அபார வெற்றி பெற்றுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் 59வது IPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இதில் லக்னோ சூப்பர் ஜெயின்ட்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகள் மோதின.
இப்போட்டியில் டாஸ் வென்ற லக்னோ அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. இதன்படி முதலில் விளையாடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 187 ரன்கள் குவித்தது. இதில் அதிகபட்சமாக கார்த்திக் சர்மா 71 ரன்களும் சிவம் தூபே 32 ரன்களும் சேர்த்தனர். பந்துவீச்சு தரப்பில் ஆகாஷ் சிங் 3 விக்கெட்டுகளையும் ஷமி ஷபாஸ் அகமது ஆகியோர் தலா 1 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். இதன் பின்னர் களமிறங்கிய லக்னோ அணி 3 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 188 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. இதில் அதிகபட்சமாக அதிரடியாக விளையாடிய மிச்சல் மார்ஷ் 90 ரன்களும் ஜோஷ் இங்கிலீஷ் 36 ரன்களையும் சேர்த்து லக்னோ அணியின் வெற்றிக்கு வழிவகை செய்தனர். இந்த வெற்றியின் மூலம் லக்னோ அணி IPL கிரிக்கெட் தொடரில் தனது 4வது வெற்றியை பதிவு செய்துள்ளது. திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் வழிபாடு செய்த அமைச்சர் நிர்மல்குமாருக்கு கோவில் சார்பில் கும்ப மரியாதை வழங்கப்பட்டது. தமிழக வெற்றிக் கழக ஆட்சியில் அமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட நிர்மல்குமார் சென்னையிலிருந்து மதுரைக்கு விமானம் மூலம் வந்தார். அதன் பின் திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கு சென்றார். அவருக்கு கோவில் அறங்காவலர் சண்முக சுந்தரம், நிர்வாக அதிகாரி ஞானசேகரன் ஆகியோர் கும்ப மரியாதை வழங்கி வரவேற்றனர். அதன் பின்பு மூலஸ்தானம் சென்று அரை மணி நேரம் சாமி தரிசனம் செய்தார். அவருக்கு பரிவட்டம் கட்டப்பட்டு மரியாதை செய்யப்பட்டது. கொடிமரத்தின் அருகே வந்து சாஷ்டாங்கமாக விழுந்து சாமி கும்பிட்டார். பின்பு கோவில் சார்பாக அவருக்கு பிரசாதங்களும் மூலஸ்தான முருகன் முழு படமும் வழங்கி மரியாதை செய்தனர். கோவிலுக்கு வந்த பக்தர்கள் சிலர் அமைச்சருடன் நின்று படம் பிடித்து கொண்டனர். மகாராஷ்டிர அரசு விமான எரிபொருள் மீதான மதிப்பு கூட்டு வரியை 18 விழுக்காட்டிலிருந்து 7 விழுக்காட்டாக குறைத்துள்ளது. மேற்காசியாவில் நிலவும் போர் சூழலால் பெட்ரோலிய ஏற்றுமதி தடைப்பட்டுள்ளது. இதனால் உலகின் பல்வேறு நாடுகளில் பெட்ரோல், டீசல், எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. அவற்றின் விலையும் கடுமையாக உயர்ந்துள்ளது. விமான எரிபொருள் விலை உயர்வால் பல விமான போக்குவரத்து நிறுவனங்கள் தங்கள் விமான சேவையை குறைத்துக் கொள்வதாக அறிவித்திருந்தன. இந்த நிலையில் விமான எரிபொருளுக்காக மதிப்பு கூட்டு வரியை 18 விழுக்காட்டிலிருந்து 7 விழுக்காட்டாக மகாராஷ்டிர அரசு குறைத்துள்ளது. இதற்கு விமான போக்குவரத்து அமைச்சர் கிஞ்சரப்பு ராம்மோகன் நாயுடு நன்றி தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வெற்றி பெற்ற ரஞ்சித் குமார் மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகாவை மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். தமிழ்நாட்டில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் காஞ்சிபுரம் தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் ரஞ்சித் குமார் போட்டியிட்டார். இவர் அதிமுக வேட்பாளர் சோமசுந்தரத்தை 15,488 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார். தேர்தலில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்ட ரஞ்சித் குமார் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகாவை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பூங்கொத்து வழங்கினார். இதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் வழிபாட்டு தலங்களில் தரிசனம் மேற்கொண்டார். அதிமுகவில் அனைவரையும் ஒருங்கிணைக்கும் வேலை நடைபெற்று வருகிறது என்றும் விரைவில் அனைவரும் ஒருங்கிணைவார்கள் என்று கோவையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் லீமா ரோஸ் தெரிவித்தார். கோவை விமான நிலையத்தில் திருச்சி லால்குடி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் லீமா ரோஸ் மார்டினுக்கு உறவினர்கள் மாலை அணிவித்தும் சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதன் பின்னர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் லீமா ரோஸ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கும் தொகுதி வளர்ச்சிக்காகவும் கூட்டணியில் இணைந்ததாக தெரிவித்தார். மேலும் புதுமை பெண் திட்டத்தில் உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் 1000 ரூபாய் வழங்கியுள்ளார் எனவும் 717 டாஸ்மாக் மதுக்கடைகள் மூடப்பட்டுள்ளதை தமிழக பெண்கள் வரவேற்கின்றனர் எனவும் அதிமுகவில் அனைவரையும் ஒருங்கிணைக்கும் வேலை நடைபெற்று வருகிறது என்றும் விரைவில் அனைவரும் ஒருங்கிணைவார்கள் எனவும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் லீமா ரோஸ் தெரிவித்தார். திருக்கழுக்குன்றம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஒத்திவாக்கம் பகுதியில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் விஜயராஜ் ஆய்வு செய்தார். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் ஒன்றியம் ஒத்திவாக்கம் பகுதியில் மத்திய கூட்டுறவு இணையம் சார்பில் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் செயல்பட்டு வருகிறது. நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் மூட்டைகள் சேமிப்பு கிடங்கிற்கு மாற்றப்படாமல் 10,000க்கும் மேற்பட்ட மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளது. இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் விஜயராஜ் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் ஆய்வு செய்து விவசாயிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார். அப்போது தமிழக அரசால் தார்பாய் வழங்கப்படாததால் நெல் மூட்டைகள் நனைந்து வீணாகிறது என விவசாயிகள் தெரிவித்த நிலையில் உடனடியாக நெல் கொள்முதல் நிலையத்தில் உள்ள நெல் மூட்டைகளை மூடி வைப்பதற்கு தார்பாய்களை வாங்கி கொடுத்தார். மேலும் அதிகாரிகளிடம் பேசி விவசாயிகளுக்கான தேவைகள் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சட்டமன்ற உறுப்பினர் விஜயராஜ் தெரிவித்தார். மேலும் ஒத்திவாக்கம் பகுதியில் நடைபெறும் மேம்பால பணிகள் தாமதமாக நடைபெறுவதாகவும் ஒழலூர் ஏரியில் பாசன கால்வாய் தூர் வாரப்பட்டு வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை வைத்த நிலையில் விவசாயிகளின் கோரிக்கைகள் அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சட்டமன்ற உறுப்பினர் விஜயராஜ் தெரிவித்தார். ஆய்வின் போது அரசு அதிகாரிகள் மற்றும் தமிழக வெற்றி கழக நிர்வாகி கார்த்திகேயன் உள்ளிட்டோர் பலர் இருந்தனர்.
குறுவை பட்டத்தில் தரமான விதைகளை வழங்க வேளாண் துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாய சங்க தலைவர் பாண்டியன் அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பாண்டியன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது குறுவை பட்ட நெல் பயிரிடுவதற்காக ஜூன் 12ஆம் நாள் மேட்டூர் அணை திறக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். காவிரி பாசன மாவட்டங்களில் தரமான விதைகளை வழங்குவதற்கு வேளாண் துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மத்திய அரசு பெட்ரோல் டீசல் விலை உயர்வை திரும்ப பெற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். எனவே உடனடியாக தமிழக அரசு, மத்திய அரசு, வேளாண் துறை, உரத்துறை அமைச்சர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி உற்பத்தி நிறுவனங்களுக்கு இணையிடுபொருள் விற்பனை கட்டாயமாக்கப்படுவதை தடுத்து நிறுத்த முன்வர வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் பல சவால்களை எதிர்கொள்வார் என்றும் அனைத்திலும் அவர் வெற்றி பெறுவார் என்றும் நடிகர் ரஜினிகாந்தின் மகள் சௌந்தர்யா தெரிவித்துள்ளார். நடிகர் ரஜினிகாந்தின் மகள் சௌந்தர்யா, தயாரிப்பாளர் மகேஷ் ஆகியோர் நாகர்கோவிலில் மாற்றுத்திறனாளிகளுக்கான செயற்கை கால்கள், கருவிகள் ஆகியவற்றை வழங்கினர். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய சௌந்தர்யா, மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்றால் அரசியல் மூலமாக மட்டுமே செய்ய முடியும் என்பதில்லை என்றும் பல வழிகளிலும் மக்களுக்கு நல்லது செய்ய முடியும் என்றும் கூறினார். தேர்தலில் விஜய் வெற்றி பெற்றிருப்பது வரலாற்று நிகழ்வு என்றும் அவருக்கு தனது குடும்பத்தின் சார்பில் வாழ்த்துக்கள் தெரிவிப்பதாகவும் கூறினார். முதலமைச்சர் விஜய் பல சவால்களை எதிர்கொள்வார் என்றும் அனைத்திலும் வெற்றி பெறுவார் என்றும் தெரிவித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் தனியார் பள்ளி வாகனங்களின் தகுதி குறித்து கோட்டாட்சியர் சிவா ஆய்வு மேற்கொண்டார். ஆரணி அடுத்த சேவூரில் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் தனியார் பள்ளி வாகனங்களின் தகுதி குறித்த ஆய்வு நடைபெற்றது. கோட்டாட்சியர் சிவா, வட்டார போக்குவரத்து அலுவலர் சிவகுமார் ஆகியோர் ஆய்வு செய்தனர். இதில் ஆரணி, போலூர், சேத்துப்பட்டு பகுதிகளைச் சேர்ந்த சுமார் 462 தனியார் பள்ளி வாகனங்கள் கொண்டு வரப்பட்டிருந்தன. இவற்றில் தீயணைப்பு கருவி, அவசர கால கதவு, முதல் உதவி பெட்டி ஆகியன உள்ளனவா, வாகனங்கள் தரமாக உள்ளதா எனவும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டன. அதனைத் தொடர்ந்து தனியார் பள்ளி பேருந்து ஓட்டுநர்களிடம் பேருந்துகளை இயக்கும்போது செல்போன் பேசக்கூடாது என்று வட்டார போக்குவரத்து அலுவலர் சிவகுமார் அறிவுரை கூறினார். இந்த ஆய்வில் வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் ராஜராஜேஸ்வரி, வட்டாட்சியர் அகதீஸ்வரன், காவல் ஆய்வாளர் அன்பரசி ஆகியோர் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்டத்தில் அதிமுக மாவட்ட செயலாளர்களுக்கு கட்சி நிர்வாகிகள் வரவேற்பு அளித்தனர். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தாவேக அரசு கொண்டு வந்த நம்பிக்கை தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்த பாலக்கோடு சட்டமன்ற உறுப்பினர் KP அன்பழகனை மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நீக்கினார். இதையடுத்து தருமபுரி கிழக்கு மாவட்ட செயலாளராக மருத்துவர் அசோகன் நியமிக்கப்பட்டுள்ளார். மேற்கு மாவட்ட செயலாளராக அன்பழகன் நியமிக்கப்பட்டுள்ளார். புதிய மாவட்ட செயலாளர்களை தொண்டர்கள் வரவேற்றனர். புதிய மாவட்ட செயலாளர்கள் தலைமை நிலைய செயலாளர் சிங்காரம் தலைமையில் MGR, ஜெயலலிதா சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். திருச்சி மலைக்கோட்டை தாயுமானவர் கோவிலில் 30 ஆண்டுகளுக்கு பின் தெப்பக்குளம் தூர்வாரும் பணி தொடங்கியுள்ளது. திருச்சி மலைக்கோட்டை தாயுமானவர் கோவிலின் நடுப்பகுதியில் உள்ள தெப்பக்குளம் 500 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்டது. இந்த தெப்பக்குளம் தூர்வாரப்படாமல் பிளாஸ்டிக் உள்ளிட்ட பொருட்களால் நிரம்பி தூய்மையின்றி காட்சியளித்தது. இந்து கோவில்கள் மீட்பு இயக்கத்தின் நிறுவனர் வழக்கறிஞர் மகேஸ்வரி வையாபுரி மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி மலைக்கோட்டை தெப்பக்குளத்தை சுற்றியுள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி தெப்பக்குளத்தை தூர்வார வேண்டும் என்று தீர்ப்பளித்தார். இதையடுத்து தெப்பக்குளத்தை தூர்வாரும் பணிகளை மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் தொடங்கி வைத்தார். நிகழ்வுக்கு மாநாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில பொதுச் செயலாளர் கோவிந்தராஜுலு முன்னிலை வகித்தார். திருச்சி மண்டல தலைவர் தமிழ்செல்வன், மங்கள் உரிமையாளர் மூக்கப்பிள்ளை, ஆனந்தா கார்ப்பரேஷன் ரமேஷ், மாநில இணை செயலாளர் தீபக் ராஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழக வெற்றி கழக தலைவர் ஜோசப் விஜய் முதலமைச்சராக பதவியேற்றதை கொண்டாடும் வகையில் திருவள்ளூரில் ஏழை எளியோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று தமிழக வெற்றி கழக தலைவர் ஜோசப் விஜய் மே 10ஆம் நாள் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். இந்த வெற்றியை கொண்டாடும் வகையில் திருவள்ளூரில் தாவேக நகர செயலாளர் கலை ஏற்பாட்டில் தர்மராஜா கோவிலில் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக பூவிருந்தவள்ளி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாசம் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இதில் தாவேக நிர்வாகிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் இரவு நேரத்தில் அறிவிக்கப்படாத மின்வெட்டால் வணிக நிறுவனங்களும் தொழிலாளர்களும் பொதுமக்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர். திருத்தணி நகராட்சியில் இரவு நேரங்களில் நாள்தோறும் அறிவிக்கப்படாத மின்வெட்டு உள்ளது. இதனால் வணிக நிறுவனங்களும் தொழிலாளர்களும் பொதுமக்களும் பெரிதும் இன்னல் அடைகின்றனர். இரவு நேரத்தில் மின்சாரம் இல்லாததால் எதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது.
கோடை காலத்தில் மின்சாரம் நிறுத்தப்பட்டு வருவது பொதுமக்களுக்கு கடும் இன்னலை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் தடையில்லா மின்சாரம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் அதிமுக முக்கிய நிர்வாகிகளும் ஆதரவாளர்களும் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவதற்காக வாகனங்களில் அணிவகுத்து சென்றனர். தாராபுரத்தை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ராமலிங்கம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தாவேக அமைச்சர் செங்கோட்டையின் முன்னிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தார். இதனைத் தொடர்ந்து அவரின் ஆதரவாளர்களும் கட்சி நிர்வாகிகளும் தாவேகாவில் இணைவதற்கு முடிவு செய்தனர். திருப்பூர் மாவட்ட ஆவின் முன்னாள் துணைத் தலைவரும் அதிமுக மாவட்ட இளைஞரணி இணை செயலாளருமான சிவகுமார் தலைமையில் குளத்துப்பாளையம், சின்னக்கம்பாளையம், தாராபுரம், மூலனூர் பகுதிகளைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகிகளும் ஆதரவாளர்களும் 3 பேருந்துகள், 3 வேன்கள், 50க்கும் மேற்பட்ட கார்களில் அணிவகுத்து கோபிச்செட்டிப்பாளையத்திற்கு புறப்பட்டனர். இதனால் தாராபுரம் சுற்று வட்டார பகுதிகளில் பரபரப்பு நிலவியது. மயிலாடுதுறையில் மத்திய பாஜக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் கட்சியினர் நீட் தேர்வை ரத்து செய்யாதே என்று மாற்றி முழக்கமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மயிலாடுதுறையில் காங்கிரஸ் சார்பில் மத்திய பாஜக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நீட் தேர்வை ரத்து செய்ய கோரியும் சிபிஐ இயக்குனர் பிரவீன் சூடுக்கு பதவி நீடிப்பு வழங்கியதை கண்டித்தும் நகர தலைவர் ராமானுஜம் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது நீட் தேர்வை ரத்து செய்யாதே என்று நகர தலைவர் ராமானுஜம் முழக்கமிட்ட காங்கிரஸ் கட்சியினரும் அதை பின்தொடர்ந்து நீட் தேர்வை ரத்து செய்யாதே என்று முழக்கமிட்டனர். உடனடியாக சுதாரித்து கொண்ட கட்சி நிர்வாகிகள் பிறகு ரத்து செய் நீட் தேர்வை ரத்து செய் என்று முழக்கமிட்டனர். போராட்டத்தின் நோக்கத்தையே காங்கிரஸ் கட்சியினர் குழப்பத்தில் மாற்றி முழக்கமிட்டது நகைப்பை ஏற்படுத்தியது. சிபிஐ இயக்குனர் பதவி நீட்டிப்பு, நீட் தேர்வு குளறுபடி, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு ஆகியவற்றை கண்டித்து சேலத்தில் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் கோட்டை மைதானத்தில் மாவட்ட காங்கிரஸ் தலைவர்கள் சாரதா தேவி, ரத்தினவேல் ஆகியோர் தலைமையில் மத்திய பாஜக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது சிபிஐ இயக்குனர் பிரவீன் சூடுக்கு ஓராண்டு பதவி நீட்டிப்பு, நீட் தேர்வுக்கு குளறுபடி, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு ஆகியவற்றை கண்டித்து முழக்கமிட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் வசந்தம் சரவணன், உடையாப்பட்டி பிரகாஷ், பச்சப்பட்டி பழனி, கோபி குமரன், வரதராஜ், விஜயராஜ், தினகரன், விஜயகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் நீட் தேர்வை ரத்து செய்யவும், மாநில அரசுகளே தேர்வை நடத்தவும் கோரி காங்கிரஸ் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆரணியில் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் பொன்னையன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அப்போது மத்திய பாஜக அரசு நீட் தேர்வை ரத்து செய்யவும், மாநில அரசுகளே தேர்வை நடத்த அனுமதிக்க கோரியும் முழக்கமிட்டனர். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை திரும்பப் பெற கோரியும் முழக்கமிட்டனர். சிபிஐ இயக்குனர் பிரவீன் சூடின் பதவி நீட்டிப்பை கண்டித்தும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முதலையை மையமாக வைத்து படம் தயாரித்த சேலம் மாவட்டம் மல்லூர் பேரூராட்சி துணைத் தலைவர் ஐயனார் தனது சொந்த செலவில் 100 டிக்கெட்டுகள் எடுத்து பொதுமக்களை படம் பார்க்க செய்துள்ளனர். சேலம் மாவட்டம் மல்லூர் பேரூராட்சி துணைத் தலைவர் ஐயனார் முதலையை மையமாக வைத்து அனிமேஷன் கலந்த ஒரு திரைப்படத்தை எடுத்துள்ளார். கரா என்ற பெயரில் திரைப்படத்தை தயாரித்திருந்தார். முன்னணி நடிகர் திரைப்படமும் இதே பெயரில் வந்ததால் அதை எதிர்த்து வழக்கு தொடுத்தார். இந்த நிலையில் தனது படத்தை இன்று சேலத்தில் உள்ள திரையரங்கில் வெளியிட்டிருந்தார். அப்போது மல்லூர் மக்களை அழைத்து கொண்டு வந்து தான் தயாரித்த திரைப்படத்தை காண செய்தார். அவரது சொந்த செலவிலேயே 100 டிக்கெட் எடுத்து வாகனங்களில் அழைத்து வந்து திரைப்படத்தை பார்க்க வைத்தார். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே ஆபத்தை உணராமல் இறந்தவரின் உடலை ரயில் தண்டவாளம் வழியே உறவினர்கள் தூக்கி சென்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே உள்ள வடமதுரை செங்குளத்துப்பட்டி தோட்டத்து பகுதியில் சுமார் 50 குடும்பங்கள் வசிக்கின்றனர். அந்த பகுதி வழியாக திண்டுக்கல் திருச்சி இருவழி ரயில் பாதை செல்கிறது. செங்குளத்துப்பட்டி மக்கள் சாலை வசதி இருந்தும் சுற்றி செல்ல வேண்டும் என்பதால் அந்த சாலையை பயன்படுத்தாமல் ஆபத்தான முறையில் ரயில் தண்டவாளங்களை கடந்து மறுபுறம் சென்று வருகின்றனர். பள்ளி, கல்லூரி மாணவர்களும் ஆபத்தான முறையில் ரயில் தண்டவாளத்தை கடந்து மறுபுறம் செல்கின்றனர். இந்த நிலையில் அந்த ஊரில் இறந்த முதியவரின் உடலை தூக்கி கொண்டு ஆபத்தை உணராமல் தண்டவாளம் வழியே கடந்து வாகனத்தில் ஏற்றினர். அந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் பரவி வருகிறது. விக்கிரவாண்டி அருகே மழை பெய்தபோது இடி தாக்கியதில் முதியவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக பல்வேறு இடங்களில் மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் 2 தினங்களாக விழுப்புரத்தில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் விக்கிரவாண்டி, விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது. மழையின் போது விக்கிரவாண்டி அடுத்த வி சாலையில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த முதியவர் மணி என்பவர் மீது இடி விழுந்ததில் அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். உயிரிழந்த மணியின் உடலை கைப்பற்றி விக்கிரவாண்டி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர்.
ஆடு மேய்த்து கொண்டிருந்த முதியவர் மீது இடி விழுந்து உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது. வடலூரில் வீட்டின் பூட்டை உடைத்து 103 பவுன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டது குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நேரில் சென்று விசாரணை நடத்தியுள்ளார். வடலூரை சேர்ந்த வேலாயுதம் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். அவரும் அவர் மனைவி பாசமலரும் அமெரிக்காவில் உள்ள மகனை பார்க்க சென்றனர். வேலாயுதம் தனது வீட்டை பார்த்து கொள்ளும்படி தம்பி மனைவி பூங்காவனத்திடம் கூறியுள்ளார். 2 மாதங்களாக வீட்டை பூங்காவனம் பராமரித்து வந்தார். வியாழன் அன்று அந்த வீட்டிற்கு சென்று பார்த்தபோது பூட்டை உடைத்திருந்திருந்து தெரிய வந்தது. கொள்ளையர்கள் பீரோவை உடைத்து 103 பவுன் தங்க நகைகளையும் 6 லட்சம் ரூபாய் பணத்தையும் கொள்ளையடித்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இது குறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் தடயங்களை சேகரித்தனர். கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமாரும் நிகழ்விடத்திற்கு வந்து விசாரித்து கொள்ளையர்களை பிடிக்க உத்தரவிட்டார். கோவை தனியார் பொறியியல் கல்லூரியில் டெக்கார்ட் லேப்ஸ் ஃபவுண்டேஷன் தொடக்க விழா நடைபெற்றது. SNR சன்ஸ் அறக்கட்டளை, ஏரியல் பல்கலைக்கழகம், புரோமிட்டை லிமிடெட் ஆகியவற்றின் கூட்டாண்மையில் இந்தியா இஸ்ரேல் தொழில்நுட்ப ஒத்துழைப்பால் டெக்கார்ட் லேப்ஸ் ஃபவுண்டேஷன் நிறுவனம் உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் தொடக்க விழா கோவை தனியார் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்றது. நிகழ்ச்சியை SNR அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் சுந்தர் ராமகிருஷ்ணன் உள்ளிட்டோர் தொடங்கி வைத்தனர். சிறப்பு விருந்தினர்களாக பயோஃபார்மாக்ஸ் இந்தியா நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி சங்கர் மோகன், டெக்கார்ட் லேப்ஸ் ஃபவுண்டேஷன் துணை நிர்வாக இயக்குனர் டேவிட் ஃபெலோஸ்டோஸ்கி, தலைமை வணிக அலுவலர் லிலிந்திர முனசிங்கே ஆகியோர் கலந்து கொண்டனர். தென்னிந்திய தொழில்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு மேம்பட்ட சைபர் பாதுகாப்பு தீர்வுகளை வழங்கும் நோக்கத்துடன் இந்த நிறுவனம் செயல்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெறும் புத்தக திருவிழாவில் பல்வேறு தலைப்புகளில் 1 லட்சம் புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளன. கோவில்பட்டியில் தமிழ்நாடு புத்தக விற்பனையாளர்கள் சங்கம், ரோட்டரி சங்கம், JCI ஆகியவற்றின் சார்பில் மே 26 வரை புத்தக கண்காட்சி நடைபெறுகிறது. இந்த கண்காட்சியை கோட்டாட்சியர் ஹூமான்சு மங்கள் திறந்து வைத்து ஓவிய போட்டியில் பங்கேற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்களையும் புத்தகங்களையும் வழங்கி பேசினார். இந்த கண்காட்சியில் புதினம், வாழ்க்கை வரலாறு, மருத்துவம், இலக்கியம், குழந்தைகளுக்கான புத்தகங்கள், போட்டித் தேர்வு நூல்கள் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் 1 லட்சம் புத்தகங்கள் உள்ளன. இதில் விற்பனையாகும் அனைத்து புத்தகங்களுக்கும் 10 விழுக்காடு தள்ளுபடி வழங்கப்படுகிறது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி ஐக்கிய அரபு அமீரக அதிபர் ஷேக் முகமது பின் சையத்துடன் சந்திப்பு. முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளது என பிரதமர் மோடி பதிவு. ஒன்றிய அரசின் பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல், டீசல் விலை உயர்வை திரும்பப் பெற வேண்டும். தமிழக முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தல். பெட்ரோல், டீசல், CNG விலையை உயர்த்திய ஒன்றிய அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கண்டனம். மக்கள் மீது ஏற்பட்டுள்ள இந்த சுமையை குறைக்க உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். சீன பயணத்தை முடித்துக்கொண்டு அமெரிக்கா திரும்பினார் அதிபர் ட்ரம்ப். 16 மாதங்களில் அமெரிக்கா நம்ப முடியாத அளவு வளர்ச்சியை கண்டுள்ளது என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் புகழாரம். லக்னோவில் நடைபெற்ற IPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை வீழ்த்தி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அபார வெற்றி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.